செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் கேந்திர வித்யாலயா பள்ளி வளாகத்தில் மாவட்ட அளவிலான மாணவ மாணவிகளுக்கு 7வது ஓவியப் போட்டி நடைபெற்றது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையே ஓவியப் போட்டி நடைபெற்றது. கேந்திர வித்யாலயா பள்ளி முதல்வர் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் கேந்திர வித்யாலயா, அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்ற முதல் 5 மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட மற்ற மாணவ மாணவிகள் பங்கேற்றவர்கள் சான்றிதழ் மற்றும் எக்ஸாம் வாரியர் புத்தகம் வழங்கப்பட்டது. இவ்வோவிய போட்டியில் பள்ளியின் ஆசிரியர்கள், பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகளின் மன அழுத்தத்தை குறைக்கவும் மற்றும் தேர்வு பயத்தினை போக்கும் விதமாக இந்த போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் ஓவிய திறமையை வெளிப்படுத்தினர். தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தி நடைமுறைக்கு வந்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மக்களிடம் கோரிக்கை மனு பெறும் முகாம் திருப்போரூர் BDO அலுவலகத்தில் துவங்கியது. முகாமில் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ், DRO சுபாநந்தினி ஆகியோர் மக்களிடம் கோரிக்கை மனுவினை பெற்றனர். வீட்டு மனை பட்டா, புதிய குடும்ப அட்டை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது. அயோத்தி செல்லும் பயணிகள் வசதிக்காக சென்னை அயோத்தி, சென்னை இடையே நேரடி தினசரி விமான சேவை தொடங்கியது. ஒரு நபருக்கு குறைந்தபட்சமாக விமான கட்டணம் 5810 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டு கடந்த ஜனவரி 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருந்து ஏராளமானவர்கள் அயோத்திக்கு விமானத்தில் சென்றனர். ஆனால் அவர்களுக்கு சென்னையிலிருந்து அயோத்திக்கு நேரடி விமான சேவை இல்லாததால் லக்னோ சென்று அங்கிருந்து அயோத்தி சென்றனர். இந்நிலையில் ஸ்பைஸ் ஜெட் தனியார் பயணிகள் விமான நிறுவனம் அயோத்தி செல்லும் ராமர் பக்தர்கள் வசதிக்காக சென்னையிலிருந்து அயோத்திக்கு நேரடி விமான சேவையை தொடங்க முடிவு செய்தது. அதன்படி அயோத்தி, சென்னை இடையே நேரடி விமான சேவை பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தொடங்கியது. வாரத்தில் 7 நாட்கள் தினசரி இந்த விமான சேவை இயக்கப்படுகிறது. சென்னை உள்நாட்டு விமான டெர்மினல் 1லிருந்து தினமும் பகல் 12:50 மணிக்கு புறப்படும் இந்த விமானம் மாலை 3:25 மணிக்கு அயோத்தி செல்கிறது. அதன் பிறகு அதே விமானம் மாலை 4:10 மணிக்கு அயோத்தியிலிருந்து புறப்பட்டு மாலை 6:40 மணிக்கு சென்னை விமான நிலையத்திற்கு வந்து சேரும். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இலங்கை நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 12 மீனவர்கள் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி நெடுந்தீவு அருகே மீன் பிடித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் மீனவர்களை கைது செய்து இலங்கையில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய, மாநில அரசுகள் பேச்சுவார்த்தைக்கு பின் இலங்கை நீதிமன்றத்தில் 12 மீனவர்களை விடுவிக்கப்பட்டு இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். பின்னர் இந்திய தூதரக அதிகாரிகள் கொழும்பு விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் அனுப்பி வைத்தனர். சென்னை விமான நிலையத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பணி வாகனத்தின் மூலம் அவர்களை அனைவரையும் அழைத்துச் சென்றனர். முதியோர் காப்பகங்களில் உள்ள முதியோர்களுக்கிடையே நிலவும் சமூக தனிமையை போக்குவதற்கான தனியார் தொண்டு நிறுவன அமைப்பு சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி சென்னை பள்ளிக்கரணையில் நடைபெற்றது. முதியோர் இல்லங்களில் வாழும் முதியோர்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் தோழமை உணர்வை ஏற்படுத்தும் விதமாக தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக முதியோர் திருவிழா என்ற தலைப்பில் சென்னையில் பள்ளிக்கரணையில் உள்ள தனியார் பள்ளியில் முதியோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சமூக தனிமைப்படுத்தலை போக்கும் வகையில் சென்னையில் உள்ள 30க்கும் மேற்பட்ட முதியோர் காப்பகங்களிலிருந்து 150க்கும் மேற்பட்ட முதியோர்களை ஒருங்கிணைத்து சிறப்பு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற முதியோர்களுக்கு பாட்டு, கவிதை போட்டி, விளையாட்டுப் போட்டிகள், ஓவியம் வரைதல் போன்ற பல்வேறு ஏற்பாடுகள் செய்து அதில் பங்கேற்கும் முதியோர்களுக்கு பரிசுகளை வழங்கியது.